ஜுவல்லரி இண்டஸ்ட்ரியில் 20 வருஷம் இருந்தனால ஜுவல்லரி பர்ச்சேஸ்க்கு வந்து டிப்ஸ் கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். யாராவது ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜுவல்லரி சம்மந்தப்பட்ட வீடியோ கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஜுவல்லரி வாங்க போகிறீங்க சார், அவங்க வந்து 150 கடை வச்சுருக்காங்க, அவங்க வந்து ஃபாரின்லாம் வச்சுருக்காங்க, இத்தனை ஷோரூம் இருக்குது, ஒரு பெரிய ஆக்டர் வந்து அதை பற்றி மார்க்கெட்டிங் பண்ணுறாரு, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பிராண்ட் அம்பாசிடர் இருக்கான்னு போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா அந்த ஆக்டருக்கு ஆக்ட்ரஸஸ்க்குலாம் யார் சம்பளம் கொடுப்பாங்க? உங்கள் கிட்டேருந்து வாங்கி தான் அவங்க தள்ள வைப்பாங்க. ஸோ அதனால் பெரிய கடையில் போனால் வேஸ்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு தான் நஷ்டம் வரும். சின்ன கடையில் போனால் நெகோஷியேட் பண்ணி கேட்டு வாங்கலாம். ஜுவல்லரினாலே 3 விஷயம் தாங்க. ஒன்று ஹால்மார்க்கிங், 916 HUD நம்பர். இது எல்லாமே சின்ன கடையாக இருந்தாலும் பெரிய கடையாக இருந்தாலும் இந்தியா ஃபுல்லாக ஒன்று தான். இது தெரியாமல் பிராண்டட்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டா நீங்கள் தான் உங்கள் காசை வீணாக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய வேஸ்டேஜ் போடுவாங்க. கார் இருக்குது, உண்டா 20 லட்சம் ரூபாய், ரோல்ஸ் ராய் 3.5 கோடி ரூபாய், பிராண்டு பேர் சொல்லி அவன் காசு நிறைய வாங்குறான். உங்கள்கிட்ட காசு நிறைய இருக்குன்னா பிராண்டடான கம்பெனி போய் வாங்க. இல்லை சார் சேவிங்ஸ் தான் முக்கியம்னா சின்ன கடையாக போது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியேட் பண்ணி நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். தேங்க்யூ.